உள்ள அனைத்து சொந்தங்களுக்கும், என்னோட உறவுகளுக்கும் காலை வணக்கம். நான் வந்து ஹெல்த் ப்ராடக்ட்ட பத்தி தான் பேசப் போறேன். எனக்கு வந்து டஸ்ட் அலர்ஜி வந்து 5 வருஷமா இருந்தது. 5 வருஷமா நாங்க பார்க்காத ஹாஸ்பிட்டலே இல்ல. சென்னையில இருந்து திருச்சி வரையிலும் நாங்க பார்த்துருக்கோம். நெறைய சப்ளிமெண்ட் எடுத்தோம். நெறைய மெடிசன் எடுத்தோம். நெறைய நாட்டு மருந்தும் எடுத்தோம். எந்த மருந்துமே எனக்கு வேலை செய்யல. நெறைய மாத்திரைகள் எனக்கு அதே ப்ராப்ளம் வந்துச்சு. தூங்கி எந்திரிச்சா என்னால கை வைக்க முடியாது. முகம் கழுவ முடியாது. அப்புறம் வந்து வெளியில என்னால எங்கேயும் போக முடியாது. டிராவல் எங்கேயுமே பண்ண முடியாது. நெறைய இன்னும் சொல்லப்போனா டெத்துங்களுக்கு கூட என்னால போக முடியாது. தலையில தண்ணி கூட ஊத்த முடியாது. அந்த அளவுக்கு நான் இருந்தேன். இப்ப வந்து வெஸ்டேஜ்ல வந்து டிசம்பர் 4ஆம் தேதி நான் ஜாயின் பண்ணேன். அ அங்கேயும் பார்த்திபன் சார் மூலியமா தான் எனக்கு இந்த வெஸ்டேஜ் மேடம் சரியா கேட்கல. ஆடியோ பிரேக் ஆகுது. ஹலோ சார் கேக்குதா? ஹலோ கேக்குதுங்க மேம். கேக்குதா மேடம் சார்? கேக்குது. ஓகே. டஸ்ட் அலர்ஜிக்கான சப்ளிமெண்ட் நான் என்ன எடுத்தேன்னா, நோனி, ஆம்லா, ரெஸ்போகேர், விட்டமின் இ ஸ்ப்ரே, அப்புறம் தைராய்டு ப்ராப்ளத்துக்காக லிக்ஸ் ஆயில், டெனடாம் என்ற சப்ளிமெண்ட் எடுத்தேன். எடுத்து இன்னொரு விஷயம் எனக்கு என்ன முக்கியமான விஷயம் நடந்துச்சுன்னா, ஒரு 5 நாளைக்கு பிறகு சப்ளிமெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது 5 நாளைக்கு பிறகு பார்த்திபன் சாருக்கு திருப்பி கால் பண்றேன். என்ன சார் சப்ளிமெண்ட் எனக்கு ஒண்ணும் வேலை செய்யல. அதே ப்ராப்ளம் தான் எனக்கு இருக்கு. மேம் எங்களுக்காக ஒரு 10 நாள் அத ட்ரை பண்ணுங்க சப்ளிமெண்ட்ட. நீங்க அதுக்கப்புறம் நீங்க சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் அத சப்ளிமெண்ட்ட சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போதே, எனக்கு வந்து பீரியட் ப்ராப்ளம் இந்த 5 வருஷமா எனக்கு சரியான அளவுல இல்ல. அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் நடந்ததே அதுதான். இந்த சப்ளிமெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது, இதுக்கான ப்ராப்ளமும் எனக்கு டஸ்ட் அலர்ஜி கிளியர் ஆயிட்டு இருந்துச்சு. அந்த கரெக்ட்டா டயத்துக்கு நான் குளிக்க மாட்டேன். அத வந்து 19ஆம் தேதி போன மாசம் குளிச்சேன். அதே 19ஆம் தேதி திருப்பியும் தல குளிச்சேன். 19ஆம் தேதி குளிக்கும்போது எனக்கு அவ்ளோ பெரிய சந்தோஷம். 4 தான் காமிச்சோம். அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, "உனக்கு வந்து ரத்த அளவு கம்மியா இருக்கு." அப்படின்ட்டு அவங்க டேப்லெட் எழுதி குடுப்பாங்க. சரியாயிடும். திருப்பி அதே ஸ்டாப் ஆயிடும். ஏன்னா, இந்த டஸ்ட் அலர்ஜிக்கான மாத்திரை நான் நெறைய சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதே மாரி இந்த மெடிசன் சாப்பிடுறதுனால ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அப்பதான் நான் ஓரளவு வெஸ்டேஜ நம்புறதுக்கு ஓகே. பரவால்ல. இந்த சப்ளிமெண்ட் நமக்கு வேலை செய்யுது. நம்ம இந்த மெடிசன் அப்டின்ட்டு நான் நம்புனேன். இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு என்ன மாரி கஷ்டப்படுறவங்களுக்கு நெறைய பேருக்கு இதே ப்ராப்ளம் ஆஸ்துமா ப்ராப்ளம் உள்ளவங்களுக்குமே இந்த சப்ளிமெண்ட் நான் எடுத்து குடுத்துட்டு இருக்கேன். நல்லா இருக்கு. ரிசல்ட் சூப்பரா இருக்கு. வெரி சூப்பர். ஃபேண்டாஸ்டிக் மேம். எதனால நீங்க இத எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? சார் இப்ப 22 நாளா எடுத்துட்டு இருக்கேன். இது எடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ரொம்ப இம்ப்ரூவ்மென்ட் தெரியுது இல்லைங்களா? கண்டிப்பா இருக்கு சார். எனக்கு இருக்கிறதுனால தான் என்ன மாரி எனக்கு தெரிஞ்சவங்க கஷ்டப்படுறவங்களுக்கு நான் ரெக்கமெண்டேஷன் பண்ணி அவங்க எடுத்துட்டு இருக்காங்க. தேங்க் யூ மேம். நீங்க இத எங்களோட ஷேர் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஓகே. தேங்க் யூ. தேங்க் யூ ஸோ மச்.